ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம வந்து வெயிட் லாஸ் ஹெல்த்தி ரெசிபியில் பார்லியை யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பண்ண போகிறோம். பார்லி இட்லி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்லியில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறேன். பார்லிங்கிறது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் தானியங்க. அதாவது கோதுமை, அரிசி அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் தானியங்களில் பார்லியும் ஒன்று. ரொம்ப சத்தான தானியம். இதுக்கு இங்கிலீஷில் வந்து ஹார்டியம் வல்காரி அப்படின்னு பேர். இது வந்து வெயிட் லாஸை நம்ம ஹெல்த்தியாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, வெயிட் லாஸை ஹெல்த்தி இல்லாத முறையில் ரெடியூஸ் பண்ணாமல் வெயிட் லாஸை ஹெல்த்தியாக நம்ம பாடியில் நம்மளுக்கு தேவையான சத்துக்களோடு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பார்லி ரொம்ப யூஸாக இருக்கும். இது வந்து நீரிழிவு நோய் உள்ளவங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ், சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாரும் சேஃபாக அதை கன்சியூம் பண்ணலாம். முக்கியமாக இந்த பார்லியில் பார்த்தீங்கன்னா கரையும் நார்சத்து நிறையா இருக்குது. அதனால் இந்த கரையும் நார்சத்து இருக்கிறதுனால இந்த பார்லியை நம்ம சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு வயிறு ஃபில்லிங் ஆன மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்து சாப்பிட போகிற என்ன ஃபுட்டாக இருந்தாலும், கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் அதை நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டாக நம்ம சாப்பிட்ற மாதிரி வயிறு ஃபில்லிங்காக இருக்கிறதுனால நம்ம சாப்பிட முடியும். அதனால் வெயிட் லாஸுக்கு ஹெல்த்தியாக அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை பார்லியை நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் எடுத்துக்கலாம். கஞ்சியாக எடுத்துக்கலாம், இல்லை பார்லி வாட்டர் குடிக்கலாம், பார்லி சூப் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை பார்லியை வந்து ஈவன் வெஜிடபிள்ஸோடலாம் சேர்த்து சேலடாக சாப்பிட்லாம். இந்த பார்லியை வந்து ரைஸ் மாதிரி வடித்து பார்லி ரைஸ் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக ரைஸ் மாதிரி சமைச்சு சாப்பிட்டா இது கைக்குத்தல் அரிசி மாதிரி இருக்கும் நம்மளுக்கு டேஸ்ட்டு. இந்த அடுத்த இம்பார்ட்டண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வழவழப்பு தன்மை இருக்கும். நம்மளே பார்லி வாட்டர் குடிக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி வழவழப்பு தன்மை இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு வயிறு ஃபில்லிங் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ், தாதுக்கள் அண்ட் மினரல்ஸ் நிறையா இருக்குது. இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் லாஸில் வந்து நம்ம நிறைய ப்ரோட்டீன்ஸ் ஹையாக எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் அந்த ப்ரோட்டீன்ஸ் நிறையா எடுத்துக்கும் போது சான்சஸ் வந்து ஃப்ளாட் வந்து குறையும் இல்லையா? அதனால் சான்சஸ் வந்து நம்ம பித்த பையில் வந்து கட்டி இல்லைன்னா வந்து நம்ம கற்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதுக்கு நம்மளுக்கு நிறைய நார்ச்சத்துக்கள் வேணும். அந்த நார்ச்சத்துக்களும் புரதச்சத்தும் தேவை. அந்த நார்ச்சத்து நிறைய இந்த பார்லியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரத்த சோகை, அது ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நம்ம ரத்தத்தில். அதனால் ரத்த சோகை இல்லாமல் அதுக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, மலச்சிக்கலையும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். கான்ஸ்டிபேஷன் வராமையும் நம்மளுக்கு தடுக்கும். அதாவது செரிமானம் உண்டாகிறதுக்கு நம்மளுக்கு நிறையா வந்து நுண்ணுயிர் கிருமிகள் நம்மளுக்கு இருக்கணும். அதாவது குட் பாக்டீரியா, நுண்ணுயிர் கிருமிகள் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்மளுக்கு நிறைய நார்ச்சத்து இருக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த நார்ச்சத்து நிறைய அந்த பார்லியில் இருக்கிறதுனால இது கான்ஸ்டிபேஷன்லாம் வராமல் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணும். எல்லா விதமான கேன்சரையும் ப்ரிவெண்ட் பண்ணுவது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபினோலிக் ஆசிட், ஃபைட்டிக் ஆசிட்லாம் இருக்கிறதுனால கேன்சரை எதிர்த்து நிறையா ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்கின் ப்ராப்ளமுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதாவது ஸ்கின்னை வந்து ஏஜிங்லேருந்து, அதாவது இந்த ஸ்கின் தளர்வடையாமல் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது இன்ஃபேக்ட் ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணலாம். இதை வந்து இந்த பார்லி வாட்டரை வச்சு ஃபேஸ் பேக் பண்ணி, இந்த பவுடரை வச்சு வாட்டரை யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் போட்டுட்டோன்னா ரொம்ப ஃபேஸ் வந்து க்ளோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. ஒரு 8 கிராம் பார்லி 8 கிராம் நார்ச்சத்து எடுத்தீங்கன்னா அதில் வந்து 1.5 மில்லிகிராம் வந்து நம்மளுக்கு தேவையான சத்து கிடைக்கிறதுனால இதில் வந்து ஹார்ட் ப்ராப்ளத்தையும் நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது சுகர் பேஷண்ட்ஸும் நல்லா இன்டேக் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இன்சுலின் இன்க்ரீஸ் ஆகணும். இன்சுலின் இன்க்ரீஸ் ஆகணும்னா மெக்னீஷியம் நம்மளுக்கு நிறைய தேவை. அந்த மெக்னீஷியம் நிறையா வேணுங்கிறதுக்கு வந்து இதில் நிறையா நான் சொன்ன மாதிரி பார்லியில் நிறையா இருக்குது. இந்த மெக்னீஷியம் நிறையா இருக்கிறதுனால இன்சுலின் இன்க்ரீஸ் ஆகி சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால நம்ம பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறையா இருக்குது. இவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இவ்வளவு சத்துக்கள் சொன்னேன் இல்லையா பார்லியில். அப்போ இதில் நெகட்டிவே இல்லையான்னு கேட்டால் ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஒன்றே இந்த பார்லியில் என்னென்னா இது நான் சொன்ன மாதிரி சிறுதானியம். அதனால் இதை சாப்பிடும்போது சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரலாம். இல்லை வந்து இதில் வந்து ஆன்டி நியூட்ரியன்ஸ், அதாவது ஆன்டி நியூட்ரியன்ஸ்னால் மற்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களை தடுக்கக்கூடிய தன்மை. மற்ற சாப்பாடை சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை தடுக்கிற தன்மையை இது உண்டு பண்ணலாம்.
அதை அப்போனா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. என்ன சிறுதானியமாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி நைட்டே ஒரு 8 ஹவர்ஸ் ஊறணுங்க. நைட் ஊற பண்ணிட்டு போட்டிங்கன்னா காத்தால அதை வந்து இது பண்ணலாம். ஸோ நைட்டு நம்ம இந்த பார்லியை நல்லா ஊற வச்சிட்டோம்னா காத்தால இந்த பார்லியை நம்ம என்ன ஃபார்மில் வேணாலும் நம்ம பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பார்லி இட்லி எப்படி இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த பார்லி இட்லியை நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். நான் இந்த கப்பால் தான், நீங்கள் என்ன கப் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. இந்த கப்பால் 1 கப்பு பார்லி போட்டேன். அதுக்கு வந்து 1/4 கப்பு நீங்கள் எந்த உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கருப்புளுந்து போட்டிருக்கேன். ஏன்னா கருப்புளுந்தில் ஒயிட் உளுந்தை விட நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் அதை. அதனால் 1 கப்பு பார்லி, 1/4 கப்பு கருப்புளுந்து எடுத்திருக்கேன். அண்ட் 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3ஐயும் இப்போ வந்து பார்லியும் கருப்புளுந்தையும் ஊற போட்டேன். இப்போ இந்த உளுந்தோட இது எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி மொத்தமாக நம்ம கலந்து உப்பு போட்டு கலந்து அதை ஃபெர்மெண்ட் பண்ண விட போகிறோம். இதை அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த 3த்தையும் பார்லியும் ஊற வச்சுருக்கேன், கருப்புளுந்தையும் ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நைட்டு ஃபுல்லாக ஒரு 8 ஹவர்ஸ் மினிமம் ஊறணும். இப்போ இந்த பார்லி, இப்போ இந்த வெந்தயத்தையும் போட்டு ஊற வச்சுருவேன். ஸோ பார்லி, கருப்புளுந்து, வெந்தயம் இதெல்லாம் ஒரு 8 ஹவர்ஸ் ஊறி இருக்குது. இப்போ இது 3த்தையும் போட்டு தனித்தனியாக அரைச்சி நம்ம கலக்க போகிறோம். இதை அரைச்சோன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இந்த பார்லி, கருப்புளுந்து, வெந்தயம் 3ஐயும் அரைச்சிட்டோம். இப்போ அரைச்சதில் நம்ம உப்பை போட்டு இட்லி மாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை தான் போட்டுட்டு இப்போ கரைச்சி வைக்க போகிறோம். இதை கரைச்சிட்டு இது ஆஸ் யூஷுவல் இட்லி மாவுக்கு புளிக்கும் இல்லைங்க, அதுக்கு புளிக்க வைக்கிற மாதிரி ஒரு 8 ஹவர்ஸ் நைட்டு ஃபுல்லாக அது புளிச்சுன்னு இருக்கும். நம்ம மார்னிங் வந்து நம்ம இட்லியாக வாத்துக்கலாம். மார்னிங் வாக்கும்போது உங்களுக்கு இந்த பார்லி இட்லி எப்படி வாக்கணும்னு காட்டுறேன். ஹலோ ஆல், நேற்றுக்கு பார்லி இட்லிக்கு நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவு புளிக்க வச்சுருந்தோம்ல, அது இப்போது பார்லி இட்லி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம வந்து இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். இப்போ பார்லி இட்லிக்கு அந்த மாவு எடுத்து ஊற்ற போகிறோம். நான் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு இட்லி கலர் இப்படி இருக்கும். நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து போட்டிங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால நான் அதில் போட்டிருக்கேன். இப்போ இந்த இட்லி தட்டில் இட்லி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இதெல்லாம் நம்ம வேக வச்சுட்டு உங்களுக்கு நான் இட்லி ரெடியான உடனே பார்லி இட்லியை காட்டுறேன். இது வேகிறதுக்கு வச்சுருக்கோம். இப்போ இது வெந்த உடனே நான் உங்களுக்கு பார்லி இட்லி காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு பார்லி இட்லி ரெடியாக எடுத்து இப்போ இதை எடுத்துகிட்டு பிளேட்டில் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுடைய பார்லி இட்லி ரெடியாக எடுத்துப்போ. இந்த பார்லி இட்லி வித் கார சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த கார சட்னி எப்படி பண்ணுங்கிறத நான் முன்னாடியே லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வெயிட் லாஸ் ரெசிபி பார்லி இட்லி. உங்கள் டயட்டில் பார்லியை நான் சொன்ன மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கிறதுனால அடிக்கடி சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ.